யாராவது அதாவது ரஜினி ஒரு கையம் கூட வரேன். ரஜினி தயாராயிட்டார், காடியெல்லாம் ஓட்டி. ஓகேவா? ஆமா ஓகேவா? கலைஞர் போனு இன்னும் ரஜினி பார்த்தீங்களான்னாரு. என்னென்ன இல்லை ஏதோ காட்டுக்கு வரேன்னாப்பியா? அவர் சிரிக்கிறார். ஏன்னா சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை பிடிச்சி வச்சிருக்கேன், இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல். ஏன்னா அவருக்கும் கந்தல் எனக்கு கந்தல்ல, ரெண்டு சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது வேலை. ஆனா கலைஞரும் போய் சொல்லி ஆகணும். யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும், நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும். நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துருக்க முடியாது, அன்னைக்கு அது நடந்திருந்ததுதான். அப்ப நீங்களே சமாளிக்கினார் யார்? கலைஞர் ரஜினியை. நம்ம ரெடி, அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவர் எப்பயுமே பெங்களூர் டிராவல் போனா அந்த இமயமலை போனால் ஒரு பேக் ஒன்று வச்சுப்பாரு, அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ரெடி காடி ஓகே அப்படின்னு நான் சிரிச்சேன். என்ன நல்லா இல்லையா? என்னங்க நீங்க, நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு அப்படி டேக்கா கொடுத்து போயிட்டேன். இல்லை காடுங்கிறதுன நாம நினைச்சு போறதில்லை, நாம நினைக்கிறோம். ஆனா அவன்கிட்ட இருந்து அழைப்பு இருக்கணும்ல, அவன் உங்களை ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கலைன்னா கதை கந்தல். அவன் கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை. அப்படி நிறைய பேரை கொண்டிருக்கான், அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம். நீ நல்லா பாருங்க, 30 வருஷம் ஆச்சு நான் வீரப்பனை பாரு. 30 வருஷம் கழிச்சு நீ பேச போடுறோமே எத்தனையோ, அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நான் வெளியே கொண்டு வந்து, எத்தனை சம்பவங்கள் நம்ம நக்கின வெளிப்படுத்தாத சம்பவங்கள்ங்கிறத நீங்க விரல் விட்டு தான் எண்ண முடியும். அப்ப எல்லாமே நான் போட்டிக்காக சொல்றேன். நாங்க தொட்டா இப்ப உதாரணம் இவன் இப்படித்தாண்டா சுட்டாங்கிறத நம்ம படத்தோட வெளியே கொண்டு சாத்தாங்கணும். எல்லாரும் நெஞ்சு வலிச்சதுன்னா அப்ப இருக்கிற முதல்வர் முடிச்சிட்டாரு, நெஞ்சு வெளியில செத்தாருன்னு. நாம தான் ஜெயில் மனுவை வெளுத்து வெளியே போட்டோம். இன்னைக்கு என் மக்களோட நான் நின்று கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணம் தான். ஏமாட்டம் இல்ல, முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னேன் அது ரிஸ்க். என்னது நீங்க அவரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா ராஜ்குமார், அவருக்கு ராஜ்குமாரை காப்பாற்றணுங்கிற அந்த இது இருந்தது. அவருக்கு புரிய வச்சேன். சார் என்ன கோச்சுக்காங்க, நான் சொல்லாம போயிட்டேன், ஆனா இதுதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.